அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான் என்றார். பென்யமீனை குறித்தான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இதை நானும் நீங்களும் எனக்கு சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்று இன்றைய தூதிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தினுடைய மையப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளுமே மனித வாழ்விலே சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. போராட்டம், சஞ்சலம், வருத்தம் நம்மை அடிக்கடி தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத பிசாசானவன் சில மனிதர்களை ஏவி நமக்கு எதிராக சில காரியங்களை அவன் செய்கிறான். அதன் நடுவிலே நாமும் நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரையே நம்பி துதித்து பாடி ஆராதித்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் தான், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ பிரியமான பென்யமீனோடு கூட இருந்தார்களே, அதே போல் பிரியமான உங்களோடும் நம்மோடும் கர்த்தர் கூடவே இருக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. அவர் கூடவே இருந்து என்ன செய்கிறாரு? நம்மை காப்பாற்றுகிறார், எந்நாளும் காப்பாற்றுகிறாராம். ஆகவே இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். இந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா, நான் எப்பொழுது விடுவிக்கப்படுவேன் என்று ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் விடியும் போது அந்த சிந்தனை நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையில், இந்த மன அளவில், சிந்தனை அளவில், சரீரத்தில், இப்படி பல்வேறு விதங்களிலே நமக்கு ஒரு நெருக்கடிகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் நான் எப்பொழுது விடுவிக்கப்படுவேன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் காப்பாற்றுகிறவர். நிச்சயமாக அவர் உங்களையும் என்னையும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காப்பாற்றுவார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஆகவே பயப்படாதீர்கள். அவர் நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறபடினால் இனி ஒரு அசம்பாவிதம், இனி ஒரு விபத்து, இனி ஒரு மோசமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்று விசுவாசிங்க. அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்க. உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். இனி கவலைப்படாமல் சந்தோஷமாய் தைரியமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். ஏனென்றால் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்முடைய எல்லையில் வாசமாக இருக்கிறார். ஆகவே இனி நமக்கு நடக்கக்கூடியது நல்லது தான் நடக்கும். இனி ஒரு பாதுகாப்பின் வருஷத்துக்குள்ளே வாழ போகிறோம். நமக்கு நன்மையின் மேலே நன்மை உண்டாக போகிறது. கவலைப்படாதீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் எங்களோடு நீர் பேசுகிற நல் வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களை ஆண்டவர் பிரியமுள்ள பிள்ளையாகவே பார்க்கிறீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இனி வரக்கூடியதான நாட்களில் நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீர் எங்களை காப்பாற்றுகிறேன். நன்றி. என்னாலும் எங்களோடு இருந்து எங்கள் எல்லைக்குள்ள வாசமாக இருந்து எங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, உங்களை எல்லா விதத்திலும் அவர் காப்பாற்றுவார். கலங்காதீர்கள். நன்றி.